வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி புக் மார்ஷோ. வழக்கமாக நம்ம பார்க்கக்கூடிய புக் ரிவ்யூவோ புக் அன்பாக்சிங் வீடியோவோ இல்லை, அதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ தான். இந்த வீடியோவை நான் ரொம்ப நாளாகவே போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் அது வாய்ப்பு கிடச்சிது. இந்த கோயிலுக்கே நான் நிறைய டைம் வர முயற்சி பண்ணியிருக்கேன். ஒன்று, இந்த கோயிலுடைய கேட் வெளியிலேயே பூட்டியிருக்கும், அல்லது கருவறை திறந்தில்லாமல் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வெரி லக்கி டேன்னு சொல்லணும். என்ன அப்படின்னா, கருவறை திறந்திருந்து பூஜையை நடந்துகிட்டு இருந்தது. இந்த கோயில் யாரால் கட்டப்பட்டது, எங்கே இருக்குது, இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் வீடியோட லாஸ்ட் வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த பொதுவாகவே காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கோயில் எடுத்தாலும் பல்லவர் காலத்துடைய கோயில்கள் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். இந்த கோயில் யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜசிம்மன் அப்படின்ற ஒரு அரசனுடைய இறுதி காலகட்டங்கள், அவருடைய ஆட்சியோட இறுதி காலகட்டங்களில் கட்டப்பட்ட ஒரு கோயில் தான். அவர் தான் பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் கோயிலும் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு அம்சம் கொண்டது. இதோடைய சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதோடைய தூண்கள்லாம் சிங்க முகம் கொண்ட தூண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த தூண்களில் பார்த்தீங்கன்னா சிங்க முகம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பாருங்கள். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கற்கள் எல்லாமே காற்றுல கரையக்கூடிய கற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உப்பு காற்று படப்பட இந்த கற்கள்லாம் கரைஞ்சிட்டே வரும். அதோடைய நேச்சரான ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி செதுக்குனாங்களோ அப்படியே இருக்காது, காலத்தால் கொஞ்சம் கரைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய சிற்பங்கள் யாராலும் டேமேஜ் பண்ணப்படலை. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா காற்று படப்பட அந்த சிற்பங்களுடைய ஒரிஜினல் ஃபார்ம் டிஃபார்ம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிரமாக இந்த கோயிலை பாருங்கள். நான் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சி இப்போ தான் என்னால் பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சுற்றி இருக்கக்கூடிய அந்த சிட்டியோட டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆர்கியாலஜிக்கல் சர்வே தான் பார்த்திங்கன்னா இந்த கோயிலை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த கோயில் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூக்கடை சத்திரத்துலேருந்து நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் போகும்போது லெஃப்ட் சைட்லேயும், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பூக்கடை சத்தத்துக்கு போகும்போது ரைட் சைட்லேயும் இருக்கும். வெளியில் பார்க்க பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஒரு கேட்டு, பச்சை கலர் கேட் மூடி இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன். இந்த கோயிலோட லொக்கேஷன் போடுறேன். அது மாதிரி கோயிலோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்தேஸ்வரர் டெம்பிள். ஸோ நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.